அதாவதுங்க, அரசியல் என்பது ஒரு சதுரங்கம், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அரசியல் என்பது ஒரு புரியாத புதிர். இப்படியெல்லாம் அரசியலுக்கு 1008 பெயர்கள் வைத்தாலும், விளக்கங்கள் கொடுத்தாலும், கடைசி வரைக்கும் அரசியல் என்பது நமக்கு புரியவே புரியாது. கண்டிப்பாக ஒரு புரியாத புதிர் தான். இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது அதுவும் நமக்கு புரியல. நாளைக்காவது நமக்கு ஒரு முதலமைச்சர் கிடைப்பாரா? அதுவும் நமக்கு தெரியவே தெரியல. ஏன்னா 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடந்தது. 1,50,000 தமிழ் மக்களை மத்தியில் இருந்த காங்கிரஸும் மாநிலத்தில் இருந்த டிஎம்கே கட்சியும் கொன்று குவித்ததாக வரலாறு உண்டு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் இதை முன்னெடுத்து பேசினார். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாரு, வருத்தப்பட்டாரு. நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அவருக்கு தமிழர்களுடைய ஓட்டு முக்கியம். அப்படி நாம் ஏமாந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு 108 இடங்கள்ல அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரு. அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நாம் ஏமாறுவது இது முதல் முறை அல்ல. எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்காக அவர் பேசியிருந்தார் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 108 இடங்கள் ஆட்சியை பிடிக்க முடியல. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாருங்க. 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்ப நீங்க ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறீங்களா இல்ல காங்கிரஸை ஆதரிக்கிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஈழத்தமிழர்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட ஏன் கூட்டணி வச்சீங்க? காங்கிரஸோடைய ஆதரவு தேவை அப்படின்னா இனிமேல் ஈழத்தமிழர்கள் பற்றி விஜய் அவர்கள் பேசக்கூடாது. பாஜகவை விட 1000 மடங்கு மோசமான டேஞ்சரான ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அந்த வரலாறை திமுக போயிட்டு விஜய் கேட்கணும். கதையா சொல்லுவாங்க. அதாவதுங்க, அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம கலைஞர் கருணாநிதி. அப்பேற்பட்ட ஆளையை வீழ்த்தி வீட்டில் உட்கார வச்சது காங்கிரஸ் கட்சி. 63 இடங்களை மிரட்டி வாங்கினாங்க. 5 இடங்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. எமர்ஜென்சி பீரியடாக இருந்தாலும் சரி, மிசாவாக இருந்தாலும் சரி, 2G சட்டம் வழக்காக இருந்தாலும் சரி, கனிமொழி ராசாவை தீகார் சிறைக்கு அனுப்பிய வரலாறாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும்தாங்க. நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அறிவாலயத்தில் மேலே ரைடு நடந்துட்டு இருக்குது. கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி மிரட்டி கூட்டணி வச்ச வரலாறு காங்கிரஸ்க்கு உண்டு. மதுரை சம்பவத்தில் அன்னை இந்திரா காந்தியோடைய நெற்றியில ரத்தம் கொட்டிட்டு இருக்குதுங்க. அப்ப கலைஞர் சொன்னாரு மாதவிடாயா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு, மாதவிடாய் எப்படிங்க நெற்றியில இருந்து வருது அப்படின்னு ஒரே ஷாக் ஆயிட்டு. அதற்கு பிறகு அதே கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னாரு. கனிமொழிக்காகவே அவரு காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு. அப்படிப்பட்ட வரலாறெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா தெரியல. அதே நேரத்துல தமிழ் மக்கள் ஓயாம ஏமாந்தெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த ஒரு முறை திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்காக உங்க கூட சேர்ந்து மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக ஆக்கியிருக்காங்க. முதல்ல வரலாறை எடுத்து நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அதற்கு பிறகு நீங்க தமிழகத்துல முதலமைச்சராக உங்களுடைய பணியை நீங்க தொடரலாம். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.